Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கோழி வெள்ளை குருமா இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒயிட் சிக்கன் கறி ரொம்ப சிம்பிள், ரொம்ப பேச்சுலர்ஸ் தான். அதுக்கப்புறமா இப்போ தான் நீங்கள் சமைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருந்தது. நானுமே இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணேன். அதனால நல்லா வந்திருந்தது. அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். குக்கரில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதோ இதில் பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். நான் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா கல்பாசி, அதுக்கப்புறமா பட்டை சேர்த்துக்கிறேன். இதில் ஹோல் கரம் மசாலா கொஞ்சம் அதிகப்படியாக தான் நம்ம சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் தனியாத்தூள் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் இந்த கரம் மசாலா ஃப்ளேவர்ஸ் தான் இந்த சிக்கனுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்புலாம் நல்லா பொரியிற வரலும் வெயிட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த அளவு 3/4 கிலோ சிக்கனுக்கான அளவு தான் நான் சொல்கிறேன். இதே அளவில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 4 பேர் வீட்டில் ஒரு வேளைக்கு வச்சு சாப்பிடலாம். நல்லா இந்த கரம் மசாலா பொரிஞ்சு வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயன்றதுனால நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய வெங்காயம்னா நீங்கள் 1.5 வெங்காயம் எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். வெங்காயத்தை நான் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மற்ற எந்த டிஷ் பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம வெங்காயம்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரல வதக்குவோம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரலும் நல்லா குழைய வதக்குவோம். ஆனால் நீங்கள் இந்த வெள்ளை குருமா செய்கிறீங்கன்னா வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரல வதக்கக்கூடாது. இது எப்படி இருக்கணும்னா நல்லா டிரான்ஸ்லூசன்ட் சொல்லுவாங்க. அந்த பிங்க் கலரில் வரணும். அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம வதக்கி எடுக்கணும். இது சிக்கன் மட்டும் இல்லை, மட்டன், அதுக்கப்புறமா வெஜ் ஒயிட் குருமா, எந்த ஒயிட் குருமா பண்ணுறதா இருந்தாலும் இதுதான் ப்ராசஸ். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைம்லேயே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை அது இது கூட சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு பச்சை மிளகா காரமும் இருக்குது. நான் 3 பச்சை மிளகா கீரி இதில் சேர்த்துக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் வதங்கும் போதே நல்லா வதக்கி எடுத்துப்போம். மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போதைக்கு 3 தான் சேர்த்துக்கிறேன். மீதி எப்போ சேர்க்கணும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். 3 பச்சை மிளகாய் நல்லா கீறி வதக்கி விட்டுடுங்க. நான் ஸோ தட் அந்த காரம்லாம் நல்லா உள்ளே இறங்கும். அதுக்கப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையுமே வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் தான் நம்ம வதக்கணும். மீன்வைல் பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். எப்பயும் விட இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம வாஷ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்லாம் வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா வேறு டிஷ் செய்கிறதுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணுவோம். ஆனால் இந்த டிஷ்ஷில் நம்ம மஞ்சத்தூள் போட்டால் கலர் மாறிடும். ஏன்னா ஃப்ளேவருமே மாறிடும்ன்றதுக்காக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி அந்த சிக்கனை இந்த டைமில் இஞ்சி பூண்டு வதங்கும் போதே இந்த சிக்கனை போட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்க விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிற வரலாம் நம்ம வதக்கக்கூடாது. அந்த பச்சை வாசனை போகிற வரல மட்டும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இருந்தாலும் நமக்கு அந்த ஸ்மெல் வரும் அப்படின்னு உங்களுக்கு என்ன இருந்தால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நானும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு மஞ்சத்தூள் போடலைன்னா அந்த ஸ்மெல் வருமோ இல்லை அப்புறம் செஞ்ச டிஷ் வேஸ்ட் ஆகிடுமோன்ற ஒரு ஃபீலிங். ஆனால் நான் நேச்சுரலாக பார்த்திங்கன்னா இந்த டிஷ் செய்யும்போது மஞ்சத்தூள் போட மாட்டாங்க. ஆனால் நான் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போதைக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபைனலாக கூட ஆட் பண்ணி நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலான்னு இந்த ஃபைனலில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் லாஸ்ட் வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் இப்போதைக்கு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டு மிளகுத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. லைட்டாக மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் நான். அப்புறம் மிளகுத்தூள் போட்டிருக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகா. இந்த காரம் மட்டும்தான் இந்த டிஷ்ஷுக்கு இருக்குமே மெயினாக. வேறு எந்த மிளகாத்தூளுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே வைங்க. விசில் எதுவுமே இப்போதைக்கு போடாதீங்க. தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் வைங்க. இந்த மசாலாலாம் சிக்கன்லேருந்து இறங்கும். அதுக்கப்புறமா அந்த சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். அந்த அளவுக்கு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இருந்தால் போதும்.
மீன்வெயில் பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் கூட கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாரி அரைக்க போறோம். ரொம்ப சிம்பிள் தான். 2 இன்கிரீடியன்ட் தான் போட போறோம். வந்து பார்த்தீங்கன்னா, அரை மூடி தேங்காய், அந்த பின்னாடி இருக்கிற அந்த ப்ரவுன் கலர்லாம் வந்து நல்லா சீவி எடுத்துருங்க. வெறும் அந்த வெள்ளை கலர் மட்டும் தான் நமக்கு இருக்கணும். அந்த ப்ரவுனோட நம்ம அரைச்சு போட்டோம்னா கலர் வந்து மாறிடும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு வச்சுக்கோங்க. தனியா இருக்கட்டும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கனில் அந்த ஓரளவுக்கு அந்த பெப்பர்லாம் வந்து நல்லா இறங்கியிருக்கும். கூட கொத்தமல்லி சேர்த்து நம்ம அரைச்சு வச்சுருக்க தேங்காய் மசாலாவையும் வந்து இது கூட சேர்த்துடலாம். அந்த தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த ஜார்லேயே இல்லை அந்த பாத்திரத்திலே இன்னும் நீங்கள் வந்து 1 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி மீதி இருக்கிற தேங்காய் பாலையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எனக்கு வந்து இந்த டிஷ் வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதுக்காக நான் 1 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி சப்போஸ் உங்களுக்கு திக்காக தான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. நம்ம அப்படியே இருக்கட்டும். நம்ம அந்த தேங்காய் பால் ஊற்றி இருக்கும்போதே நம்ம அந்த தண்ணியே போதும். கொஞ்சம் வந்து திக்காக வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து 1 டம்ளர் தண்ணி எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக நான் வந்து 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த தண்ணியை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், தண்ணி பார்ட்டை வந்து. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு கூட சரி பார்த்துக்கலாம். உப்பு வந்து சரி பார்த்துட்டு வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த டைமில். அதுக்கப்புறமா நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நான் வந்து ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக சாப் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கிறேன். நீங்கள் தக்காளி வந்து ஃபஸ்ட்டே போட்டு வதக்குனிங்கன்னா கலர் வந்து மாறிடும். இந்த மாதிரி ஃபைனலாக ஆட் பண்ணும்போது கலர் வந்து உங்களுக்கு மாறாது. ஆனால் அந்த தக்காளியோட ஃப்ளேவர்லாம் வந்து கிரேவிலே இறங்கியிருக்கும். வந்து 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன்னு சொன்னால் 3 பச்சை மிளகா கீறி வெங்காயம் வதங்கும் போதே போட்டுட்டேன். இந்த டைமில் மீதி 2 பச்சை மிளகாவை சும்மா ரஃபாக கிள்ளி இந்த டைமில் போட்டுட்டு நல்லா கிரேவியை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி என்ன ஆகும்னா ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் காரம் வந்து அவ்வளோவா இருக்காது. அதனால இந்த டைமில் வந்து நான் மீதி 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அப்படி சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்குது, பெப்பரும் நீங்கள் போடுறீங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் தண்ணியாக வச்சுருக்கேன். அதுக்காக நான் வந்து பச்சை மிளகாய் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். அதனால் காரம் நான் ஸ்பைசியாக சாப்பிடுவேன்றதுக்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரமும் மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வச்சு எடுக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே தான் நீங்கள் வந்து குக்கரை வந்து அடுத்தது ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வந்து சிக்கன் வந்து வெந்திருக்கும். 2 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் வந்து நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆனோடனே நான் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணும்போது நம்ம திருப்பி ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கொதிக்க வைக்க வேண்டியது இருக்குது. அதனால் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டியில் எடுத்து பாருங்கள். சிக்கன் வந்து நல்லா வந்து வெந்திருக்கணும். நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சிக்கன் வெந்திருக்கா வேகலையான்னு வந்து தெரிஞ்சிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு திக்காக வேணும்னா தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அது நீங்கள் வந்து 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, தேங்காய் பால் கூடவே நம்ம அந்த பால் அரைக்கும்போது பேஸ்ட் அரைக்கும்போது தண்ணி ஊற்றி தான் நம்ம நல்லா வழுவழுன்னு பேஸ்ட்டாக அரைச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ தட் நீங்கள் தேங்காய் பாலும் இந்த பேஸ்ட்டும் இந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம விசில் வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு திக்கான கிரேவி வந்து கிடைக்கும். நீங்கள் தீஞ்சு போயிடும்னு பயப்பட வேணாம். நீங்கள் திக்காக வேணும்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் என்ன மாதிரி தண்ணியாக ட்ரை பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ப்ராசஸை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் தேங்காய் பால் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 முந்திரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 பாதாம் வந்து நல்லா ஊற வச்சு தோல்லாம் எடுத்துட்டு அதையுமே வந்து நீங்கள் கூட பேஸ்ட் மாதிரி சேர்த்து எடுத்துக்கலாம். அது அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்து அது கூட வந்து பாப்பி சீட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, கசகசா, அதை வந்து இந்த சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு இந்த தேங்காய் பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா அரைச்சும் ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி எந்த பாப்பி சீட்ஸுமே ஆட் பண்ணல, பாதாம் ஆட் பண்ணல, முந்திரி ஆட் பண்ணல, வெறும் தேங்காய் பால் தேங்காய் பேஸ்ட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும்னா இந்த டைமில் வந்து நீங்கள் க்ரீம் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா மலாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் தான் செய்கிறோன்றதுக்காக, அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன்றதுக்காக நான் எந்த இதுவுமே ஆட் பண்ணல. நார்மல் ஹோம் ஸ்டைலான ஒயிட் சிக்கன் குருமா தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாம் ரிலீஸ் ஆன அப்புறம் கூட நான் ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுருக்கேன். மீன்வைல் அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொத்தமல்லி வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதையுமே இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா, சூப்பரான ஒயிட் சிக்கன் குருமா ஹோம் ஸ்டைல்ல வந்து ரெடி ஆயிடும். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வந்து செய்யல. நான் ஃபர்ஸ்ட் டைம் இது செஞ்சுருக்கேன். சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா சாப்பாட்டுக்குமே வந்து நல்லா இருந்தது. ஆனா, இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, பரோட்டா, அதுக்கப்புறமா இட்லி, தோசைக்கெல்லாம் வந்து சூப்பராவே இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல ரெசிபீஸ் மட்டும் இல்லாம ஆர்கனைசேஷன், விளாக்ஸ், டிஐஎம்எல் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ தட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் மத்த வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.